ஹெப்படைட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னா, எங்களோட ஈரல்ல ஏற்படக்கூடிய வீக்கம் அல்லது அழற்சி. அழற்சின்னு சொல்ல பார்த்தோம்னா, இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு விஷயம் வந்துகிட்டு ஏற்படுகிறது தான் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்றது. ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்குரிய பல காரணங்கள் இருந்த போதிலும், மிக பிரதானமான 4 காரணங்களாக நாங்க முதலாவது விஷயமாக வைரஸ் தொற்றை குறிப்பிடலாம். குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வைரஸுக்கள் தொற்றுகை அடையும் போது என்ன செய்யும்னு சொன்னா, ஹெப்படைட்டிஸ் ஏற்படும். அதுபோல மதுபானம் வந்துட்டு அதிக அளவு உட்கொள்வது, குடிக்கிறது வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்குரிய 2வது காரணமாக இருக்கும். அதேபோல ஒரு சில மருந்து பொருட்களும், நச்சு பொருட்களும் கூட என்ன செய்யும்னு சொன்னா, ஹெப்படைட்டிஸ வந்துட்டு ஏற்படுத்தும். அதே மாதிரி 4வது முக்கியமான விஷயம் தான் ஓட்டோ இம்யூனே ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்றது. குறிப்பாக எங்கட உடல்ல காணப்படக்கூடிய ஒரு சில ஆன்டிபாடிஸ் என்ன செய்யும்னு சொன்னா, ஈரலை தாக்குவதன் மூலமாக இந்த ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யும்னு சொன்னா ஏற்படும். குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் வந்துட்டு 5 வகைகளாக இருக்குது. அதுல ஹெப்படைட்டிஸ் ஏ என்று சொல்றது உணவு மூலமாகவும், அதேபோல தண்ணீர் மூலமாகவும் பரவக்கூடிய நோயாக இருக்கும். அதேபோல ஹெப்படைட்டிஸ் பி பார்த்தோம்னு சொன்னா, இரத்தம் மூலமாகவும், பாலியல் தொடர்புகள் மூலமாகவும், ஒரு தாயிலிருந்து குழந்தைக்கு என்ன செய்யும்னு சொன்னா, பரவக்கூடியதாக இருக்கும் ஹெப்படைட்டிஸ் பி. அதேபோல ஹெப்படைட்டிஸ் சி வந்து பார்த்தோம்னு சொன்னா, இதுவும் இரத்தம் மூலமாக பரவக்கூடியதாக இருக்கும். ஹெப்படைட்டிஸ் டி என்ன செய்யும்னு சொன்னா, யாருக்கெல்லாம் ஹெப்படைட்டிஸ் பி ஏற்படுதோ, இவங்களுக்கு தான் என்ன செய்யும்னு சொன்னா, ஹெப்படைட்டிஸ் டி வந்துட்டு ஏற்படும். அதுபோல ஹெப்படைட்டிஸ் ஈய பொறுத்தமட்டில பார்த்தோம்னு சொன்னா, மாசடைந்த தண்ணீர், அதே மாதிரி உணவு மூலமாக என்ன செய்யும்னு சொன்னா, ஹெப்படைட்டிஸ் இ ஏற்படும். ஒருவருக்கு வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் தான் ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அதுக்குரிய ஒரு சில சைன் அண்ட் சிம்ப்டம்ஸ் அறிகுறிகள் வந்துகிட்டு தென்படும். குறிப்பாக மஞ்சட்காமாலை என்று சொல்வது வந்துகிட்டு பிரதானமாக ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறார்கள் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறிகளாக இருக்கும். கண்கள், அதே மாதிரி தோல் என்ன செய்யும்னு சொன்னா, மஞ்சள் நிறமாக மாறுகிறது தான் நான் சொல்வது மஞ்சட்காமாலைன்னு சொல்லுது. அதுபோல அளவுக்கு அதிகமான சோர்வு, காய்ச்சல், வயிற்று வலி, வாந்தி, உணவுல வந்துட்டு ஆர்வம் குறைஞ்சு போறது. குறிப்பாக சிறுநீர் வந்து பார்த்தோம்னு சொன்னா, கருமையாகிறது கூட இந்த ஹெப்படைட்டிஸினுடைய அறிகுறிகளாக இருக்கும். இந்த ஹெப்படைட்டிஸினுடைய சிகிச்சை முறைகளாக பார்த்தோம்னு சொன்னா, ஹெப்படைட்டிஸ் ஏயையும், ஈயையும் பொறுத்தமட்டில இது தானாகவே என்ன செய்யும்னா குணமாகும். அல்லது நாங்க நல்லாக என்ன செய்வோம்னா ஓய்வெடுப்பமாக இருந்தால், இதன் மூலமாக இந்த ஹெப்படைட்டிஸ் ஈயும், ஏயும் என்ன செய்யும்னா குணமடையும். ஆனா பியையும், சியையும் பொறுத்தமட்டில பார்த்தோம்னு சொன்னா, இது பிளட் மூலமாக, குருதி மூலமாக ஏற்படுறபடியால, இதற்காக நாங்க என்ன செய்யணும்னா, சம்டைம்ஸ் வந்துகிட்டு ஆன்டிவைரல் யூஸ் பண்ண வேண்டி வரும். சரிதானே? ஸோ இந்த ஆன்டிவைரல் யூஸ் பண்ணுவதன் மூலமாக நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த பியிலயும், சியிலயும் இருந்து பாதுகாப்பு பெறும். வந்துட்டு குணமாக்குறதுக்கான வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இது மிக கடுமையாக போகுமாக இருந்தால், ஈரல்ல செயலிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில பார்த்தோம்னு சொன்னா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்னு சொல்லப்போற விஷயம் முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்கு முன்னதாக வந்துட்டு, இப்ப குருதி சம்பந்தப்பட்ட வேலை செய்ற ஆட்கள் தடுப்பூசிகள போட்டுக்கொள்ளலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ, பிக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா, வேக்சின் இருக்குது. நாங்க என்ன செய்யலாம், இத வந்துட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். சுத்தமான தண்ணீர், நல்ல உணவு பழக்கம், அதே மாரி பாதுகாப்பான இரத்தம் மாற்று மற்றும் பாலியல் தொடர்பு என்ன செய்யும்னு சொன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதிலிருந்து பாதுகாப்ப குடுக்கும். அதேபோல முக்கியமான விஷயம் தான், அல்கோஹோல வந்துட்டு அதிக அளவு உட்கொள்ளாமல், அதாவது அல்கோஹோல வந்து அதிக அளவுக்கு எடுக்காமல் விடுறது கூட என்ன செய்யும்னு சொன்னா, ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதிலிருந்து பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளலாம். ஸோ மேலும் இது போன்ற தெளிவான மருத்துவ விடயங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விடுங்கோ.